ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்போதுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா சாரியில் என்ன பார்டர் இருக்கோ அதை அப்படியே வச்சு எடுத்து ஸ்டிச் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா சாரியிலேருந்து கட் பண்ணுறது பிடிக்காது. அதுக்காட்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேஸ் ஒர்க் இது மாதிரி பண்ணுவாங்க. அதை விட இன்னொரு சிலர் ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது. அதை எந்தெந்த இடத்துல ஃபிட் பண்ணலான்றத ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கோம். வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ளவுஸு நம்மளுக்கு பத்தாமல் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வேர் பண்ணாமல் இருக்கலாம். இது மாதிரி இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அந்த ப்ளவுஸில் உள்ள பார்டரை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரோப்பு கொண்டுமே எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஸ்லீவை கொண்டுமே நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ப்ளவுஸுன்றதுனால மெஷர்மெண்ட்டு எந்தளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். நெக்கு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவை கட் பண்ணிக்கோங்க. ரோப் டிசைன் இருந்துச்சுன்னா அது நெக்கோடையே சேர்த்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க, தனியாக கட் பண்ண தேவையில்லை. இப்போ ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா இதை லெவல் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்ட்ரெயிட் எடுத்துக்குவோம். ஏன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஸ்லீவாக இருக்குது. நாங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸில் ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பார்டரில் சும்மா பார்டர் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம சைஸாக லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வித்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணையில் உள்ளே மடித்து அடித்து பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஸ்டிச்சிங்கும் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதில் பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் கொடுத்துருக்காங்க. அந்த பைப்பிங் மேலேயே நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பார்டரோட அந்த இது மட்டும் தெரிகிற மாதிரி, அந்த பட்டு டிசைன் மட்டும் தெரிகிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேர் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை பழசாக கூட இருக்கலாம், தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கலாம். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்டிமெண்ட்டாக புடவையிலேருந்து கட் பண்ணக்கூடாது, நம்ம வேறு ஏதாச்சும் லேஸ் ஒர்க் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ரீயூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா அதில் என்ன நெக்கு டிசைன் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ண முடியும். வேறு பண்ணோம் அப்படின்னா பார்டரோட அந்த ஷேப் மாறிடும். ஸோ அதே தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பான் நெக் இருக்குது. அதை நம்ம எடுத்து தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம். அதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா மேலே மேற்ற இறக்கம் வரும். அதனால் கீழே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பார்டர் சைஸ் சேஃப் மாறிச்சு அப்படின்னா, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே பெருசாக இருக்குது, மேலே சின்னதாக இருக்குது. இது மாதிரி வரதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சாரீ ஃபுல்லாக மறைச்சிரும். அதனால் ஃபுல் இதை பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் லெஃப்ட் சைடு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் ஸ்டிச் பண்ணல பாடுற இடத்துல அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணதை லைட்டாக தூக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு கிராஸ் ஸ்டிச் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த பொருளை உங்களுக்கு டெய்லரிங் ரிலேட்டடாக ரீயூஸ் பண்ண முடியும்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் சைடு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. பேக் சைடு உங்களுக்கு நார்மல் பீஸ் தான். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு ஊக்குவிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட் ஸ்கர்ட் ப்ளவுஸு. ஃப்ரண்ட் ஸ்கர்ட் ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே முன்னாடி அந்த பெண்டு தான் வரும். அந்த பெண்டு இல்லாமல் இதையும் ஷேப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதனால் இந்த ஒரு சின்ன கட்டிங்கும் போட்டிருக்கோம். பாருங்கள், அந்த பார்டரை மட்டும் எடுத்து நம்ம அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை நெக்கோட ஷேப் மாறிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தச்சு திருப்பி விட போகிறோம். அதனால் அந்த தையலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இடம் விட்டுக்கோங்க. நார்மலாக பிரின்ஸ் கட் எப்படி கட் பண்ணுறதுன்னு தனியாகவே நம்ம சேனலில் பேப்பர் கட் போட்டு வீடியோ போட்டிருக்கோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ அந்த நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே ஷேஃபாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விட்டு நாங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பேப்பர் கட் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம போட்டிருந்தோம். கண்டிப்பாக மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். ஏற்கனவே பிரின்ஸ் கட்டோட கட்டிங் போட்டிருந்தனால
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டிங் வந்து டீட்டெயிலாக கொடுக்கல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி அட்டாச் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட இது. அதனால் அதை மட்டும்தான் ஸ்பெஷலாக வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ளவுஸை வந்து ரீயூஸ் பண்ணது எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு. ஏன்னா நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேஸ் ஒர்க் நிறைய டிஃப்ரெண்ட் வரனால அதை தான் வந்து விரும்புகிறாங்க. இது மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற ஓல்டு ப்ளவுஸ் ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக ஒரு சிலர்லாம் வச்சுருப்பாங்க. அது ப்ளவுஸை கூட நம்ம எடுத்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பார்ட்டாகவே எடுத்தோம். அதை சேமாகவே வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஊக்கு வைக்கணும். அந்த ஊக்கு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்கை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி விட்டு அமுக்கு தையல் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்கலாம். நிறைய பேத்துக்கு தெரியும் பிரின்ஸ் கட்டோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி எப்போதுமே யூ தான் வரும், டிசைன் வரவே வராது. நம்ம வந்து அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன் வேணுன்றதுக்காண்டி அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ லைனிங் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய பட்டன் பீஸ் அந்த ஊக்கு வைக்கிற அந்த ஸ்டிச்சிங்லாம் இருக்குல்ல அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் பட்டன் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கு வந்து நம்ம தனித்தனியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை பார்டர் ஒரு சைடு மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு மட்டும் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடுக்கு வந்து நீங்கள் சாரீ மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைட் சைடு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து தெரியும். ஆனால் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரியோட அந்த முந்தியெல்லாம் இருக்கிறனால அதிகமாக தெரியாது. ஒரு சைடு மட்டும் பார்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம இப்போ 2 சைடுக்குமே வந்து எடுத்துருக்கோம். அதனால் 2 சைடுமே வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பிசுறு தட்டாமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணி எடுத்துருக்கோம். அதை அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் அந்த பட்டு பார்டர் மட்டும் அப்படியே தெரிகிற மாதிரி லைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேருந்து துணி எடுக்கையில் அதுலேயும் லைனிங் இருக்கும், இதுலேயும் துணி இருக்கும். கொஞ்சம் துணி கனமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவை அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிசரை வச்சு நல்லா தடிமனாக இருக்கிற இடத்துலலாம் லைட்டாக ஒரு சிசரை வச்சு ஒரு தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளவுஸோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இது மாதிரி டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த பொருளை ரீயூஸ் பண்ணலான்றதையும் வீடியோ மூலமா ஐடியா கொடுங்க. இப்போ வழக்கமாக நம்மளை ஸ்டிச்சிங் தான். இன்னொரு பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இது ஸ்டிச்சிங்க்குன்னு 1/4 இன்ச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டுருப்போம். அதோடு சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடும். இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.